ஹலோ டிஎஸ். இப்போ நம்ம எஃப்ஆர்எஸ்ஆரில் ஒரு பிக் கொஷின் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஹவ் ஆர் முனிசிபல் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆன் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அட்ஜஸ்டட். இந்த கொஷினோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம். கவர்மெண்ட் பில்டிங்னு இல்லை, ஒரு நம்ம ஆஃபீஸில் கட்டுற டேக்ஸு எல்லாமே வச்சுக்கோங்களேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸ், அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டேக்ஸ் நம்ம கட்டிகிட்டு இருப்போம் இல்லையா. அந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், எந்த ஹெட்டுக்கு கீழே அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொஷினு. இது பியூர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ போர்டிலலாம் இந்த மாதிரி நாங்கள் அக்கௌண்ட் கோடு அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். இது பியூர் கவர்மெண்ட்லலாம் அதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு. என்ன ஒன்றுனா, அதாவது நம்ம ஒரு டேக்ஸ் கட்டுறோம், அது எந்த ஹெட்டில் என்ட்ரி போடணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம டேலி யூஸ் பண்ணுறோன்னா அது எந்த ஹெட்டில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஓகே, இப்போது முனிசிபல் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் பில்டிங் ஷுட் பி அட்ஜஸ்டட் இன் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் as ஃபாலோஸ். எப்படி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் அதை அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் வேர் டேக்ஸஸ் ஆர் பேயபிள் பை சிவில் டிபார்ட்மெண்ட். நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங், அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங், நான் ரெசிடென்ட் பில்டிங்னு இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அது கவர்மெண்ட்டுக்கு கீழே வர பில்டிங்ஸு, போலீஸ் குவார்ட்டர்ஸு, ஹவுசிங் போர்டு, இது எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங் தான். இதில் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னா எதுனா, ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, இதோட பில்டிங்லாம் கவர்மெண்ட்டோட பில்டிங்கு. இது நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு கட்டுற டேக்ஸ் எல்லாம் இந்த பில்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கட்டுற டேக்ஸ் எல்லாம், அதாவது அந்த பில்டிங்காக டிபார்ட்மெண்ட்டில் கட்டுற டேக்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் மீன்ஸ் அவங்க அந்த ஸ்கூலில் நடத்துகிறதோ, அந்த காலேஜ் நடத்துகிறது, அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகுது இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து அதில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. அப்படி கட்டும் போது அது எந்த ஹெட்டில் கொண்டு போவாங்கன்னா, சப் ஹெட், மைனர் ஹெட் அப்படின்னு பிரிப்பாங்க. இது எதில் வரும்னா, ரெண்ட்டு, ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் டேலியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட்டு வராங்க, இதை அக்கௌண்ட் பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை டேலியில் ரெண்ட்டு, ரேட்ஸு, டேக்ஸஸ் அந்த மாதிரி ஒரு ஹெட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம என்ட்ரி போடுவோம். இது பேசிக்காக உள்ளது. ஆனால் கவர்மெண்ட்டில் எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் எல்லா கணக்குக்குமே ஒரு ஹெட்டு, ஒரு அக்கௌண்ட் கோடு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த பில்டிங்க்கு கட்டுற டேக்ஸை அவங்க ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் இந்த ஹெட்டுக்கு கீழே அதை அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு பேரா. செகண்ட் பேராவில் இப்போ ஒரு பிடபிள்யூடி பில்டிங் இருக்குது. பிடபிள்யூடிக்கு சொந்தமான பில்டிங், அதாவது பிடபிள்யூடி அட்மின் கண்ட்ரோலில் இருக்கிற பில்டிங். அதுக்கு அவங்க ஹோலாவோ இல்லை பார்ட்டாவோ டேக்ஸ் கட்டுற ரூல் படி இருக்காங்கன்னா, அதை அவங்க எதில் கொண்டு போவாங்க, டேக்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் பேரா டேக்ஸை பற்றி சொல்லலை. பிடபிள்யூடி மெயின்டைன் பண்ணுற பில்டிங்ஸு. இப்போது கவர்மெண்ட் பில்டிங் ஃபுல்லாக மேக்ஸிமம் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் தான் கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுத்து அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற அக்ரிமெண்ட்லேயும் இருக்காங்கன்னா, அப்படி பிடபிள்யூடி அட்மின் கண்ட்ரோலில் இருக்கிற பில்டிங்ஸு, அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை அவங்க எந்த ஹெட்டில் போடுவாங்கன்னா, 2059 பப்ளிக் ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இந்த ஹெட்டில் அவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் பியூர் கவர்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு போர்டோ, ஒரு சின்ன ஆஃபீஸ்லேயே இருக்கீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்கன்னா, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, நம்ம ஒரு டேலி உங்களுக்கு தெரியும்னா, நம்ம டேலியில் இந்த ஹெட்டு க்ரியேட் பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸில் போய் டேக்ஸ் கட்டிட்டு வந்தாங்கன்னா அதை நம்ம இந்த ஹெட்டில் போடுவோன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி டேலி கூட இல்லாமல் நோட்டில் எழுதுகிறவங்க, லெட்ஜரில் எழுதுகிற அந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, இப்போ நான் லெட்ஜரில் ஒரு ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டுக்கு கீழே இந்த டேக்ஸை நோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கொஷினோட ஆன்சர் ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேர்ட் பேரா டேக்ஸஸ் ஆன் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆக்குபைட் பை டிபார்ட்மெண்ட்ஸ் அதர் தேன் த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்.
If paid department nominated by government in this behalf of not passed on due to occupying demand shall be debited. Okay. இப்போது நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆக்குபைட் பை இப்போ நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் வச்சுருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு எப்படி சொல்லலாம்னா இப்போ உதாரணத்துக்கு ஹவுசிங் போர்டுன்றது போர்டு, ஆனால் அதோட பில்டிங் எல்லாமே வந்துட்டு போர்டு கண்ட்ரோல் இருந்தாலும் அதுவும் கவர்மெண்ட் தான். அந்த மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் டிஃபென்ஸ் இல்லாமல், டிஃபென்ஸ் மீன்ஸ் இந்த ஆர்மி அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டோட பில்டிங் எல்லாம் அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா அதை அவங்க எதில் கொண்டு வராங்கன்னா 2070 அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஹெட்டில் அவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸஸோ இல்லை அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே இதில் டேக்ஸஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, ஆனால் இது ஃபுல்லுமே பில்டிங்கை பற்றி, இந்த கொஷின் ஃபுல்லுமே பில்டிங்கை பற்றி தான் வருது. இப்போது நான் ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டோடது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா அப்போது அது, ஆனால் அது வந்து நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அது. இப்போ அதுக்கான செலவு அதெல்லாம் பார்க்கும்போது அது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே அந்த பில்டிங் வருதோ அவங்க அந்த பில்டிங்கோட செலவு எல்லாத்தையுமே எந்த அக்கௌண்ட்டில் எழுதுவாங்கன்னா, எந்த அக்கௌண்ட் கோடில் எழுதுவாங்கன்னா 2070 அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஹெட்டுக்கு கீழே தான் அந்த பில்டிங்கோட அக்கௌண்ட்டை எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் 3வது பேரா. இப்போது செகண்ட் சப்ஹெட் ரெசிடென்ஷியல் பில்டிங் வேர் டேக்ஸஸ் ஆர் பேயபிள் பை சிவில் டிபார்ட்மெண்ட். இவ்வளோ நேரம் நான் ரெசிடென்ஷியல் பார்த்தோம், இப்போது ரெசிடென்ஷியல் பில்டிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு, அப்புறமா இந்த விஐபிஸ்லாம் வந்து போகிறதுக்கு சென்னையிலலாம் நிறைய கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து போகிறது, வெளியூரில் இருக்கிற மினிஸ்டர்லாம் இங்கே வரணுன்னா அவங்க இங்கே வந்து தங்கணுன்னா அதுக்காகவே கவர்மெண்ட்டில் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. அதை தான் இவங்க ரெசிடென்ஷியல் பில்டிங்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த பேரால் சொல்ல வராங்க. இது என்னென்னா taxes on residential building if payable government shall be debited maintenance estimate of the building under 2216 housing government residential building maintenance repairs 2059 publics. ஓகே, இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்குக்கெலாம் வந்துட்டு அதோட மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இது ஹவுசிங்க்கு கீழே வர கவர்மெண்ட் பில்டிங். இது நீங்கள் வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் படிக்கும் போதே இந்த கோடெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஹவுசிங் கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் இதோட கோடே வந்து 2216 தான் கவர்மெண்ட் பில்டிங்க்கு. 2216 என்னென்னா அதுலேருந்து வர ரிசிப்ட்டு. 4216 அந்த பில்டிங்கை கட்டும் போது அவங்க பண்ணுற செலவுக்கு 4216 வச்சுருப்பாங்க கேபிட்டல். இப்போ 2216ன்றது வந்துட்டு இதோட செலவுகள் இதில் வர ரெசிப்ட் அதெல்லாம் வந்து அந்த 2216 போடுவாங்க. ஓகே, 2216 அது 3216. 2216ன்றது அந்த பில்டிங்க்கு ஆகிற செலவு அதெல்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க 2216 போடுவாங்க. இதே பப்ளிக் ஒர்க்ஸில் அதை பார்த்தாங்கன்னா 2059 போடுவாங்க. இன்கேஸ் த கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு டெபிட் மெயின்டெனன்ஸ். ஓகே, இந்த கவர்மெண்ட் பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது இல்லைங்களா, அதோட ரிப்பேர் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கோன்னா அவங்க அதை 2216 இந்த ஹெட்டில் ஹவுசிங் கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இது வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட் ஹெட்டு. இது இப்படி லென்த்தாக போகுது, இது கொஷினோட வருதுன்னு நினைக்காதீங்க, அவங்களே இன்வெர்டட் போட்டிருக்காங்க. 2216 ஹவுசிங் கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் அப்படின்ற ஹெட்டில் அவங்க அக்கௌண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிடபிள்யூடியில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ பிடபிள்யூடி என்ன பண்ணுவாங்கன்னா 2059 பப்ளிக் ஒர்க்ஸ் இந்த ஹெட்டில் அவங்க இதோட செலவுகளை அக்கௌண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இதுன்றதுக்காக தான் ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ரெசிடென்ஷியல் பில்டிங்லேயே ஓகே இந்த செகண்ட் சப்ஹெட்டில் செகண்ட் பேரா என்னென்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வாட்டர் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் தான் கட்டணும். அது வந்து அங்கே இருக்கிற டெனண்ட்டுங்கக்கிட்ட வாடகையெல்லாம் அவங்க சேர்த்து வாங்குவாங்க. அப்படி கவர்மெண்ட்டில் கட்டுறதுக்கு லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டெனண்ட்டே வந்துட்டு அதை கட்டிடுவாங்க. அவங்க கட்டிட்டு அவங்க கொடுக்க போகிற வாடகையில் அதாவது இது
ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். வாடகையில் அவங்க லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ஓகே அப்படி கொடுத்துட்றாங்கன்னா இதை வந்து அந்த குவார்ட்டர்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் இதை எப்படி கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னா கண்டிஞ்சன்ட் அதாவது treated as part of the contingent expenditure of the department. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு செலவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்களாம். இது அதனால தான் இங்கே டெனண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இது புரியணுன்றதுக்காக நான் இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வாடகைக்கு இருக்காங்க அந்த குவார்ட்டர்ஸ்க்கு கட்ட வேண்டிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இதை வந்து அங்கே இருக்கிற டெனண்ட்டே கட்டிடுறாங்கன்னா டெனண்ட் கட்டிட்டு அவங்க வாடகையில் லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கட்டுறதை வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி கணக்கில் எடுப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரால. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நான் ரெசிடென்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் வேர் டேக்ஸஸ் ஆர் பேயபிள் பை டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர ரெசிடென்ஷியலோ ஆர் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அது அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஓன் பில்டிங்காக இருக்கலாம், ஆக்குப்பைடாக இருக்கலாம். ஆக்குப்பைனா அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கினதாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கிற பில்டிங்லாம் இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா அவங்க அதை எந்த ஹெட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் எஸ்டிமேட். டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷால் பி டெபிட்டட் டு தி டிஃபென்ஸ் சர்வீஸ் எஸ்டிமேட். இதுக்கு இந்த ஹெட்டுக்கு கீழே அவங்க இந்த மெயின்டெனன்ஸு இந்த டேக்ஸு இது எல்லாத்தையும் இந்த ஹெட்டுக்கு கீழே அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின்ன்றது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பில்டிங் இருக்குது, அது வந்து நான் ரெசிடென்ஷியல் பில்டிங். நான் ரெசிடென்ஷியல்னா ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி இதோட டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே கட்டுவாங்க. அதோட ஹெட்டு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஒரு ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு ரெண்ட்டு, ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் இந்த ஹெட்டுக்கு கீழே அவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்க. இதே பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்கிற பில்டிங்லாம் வந்துட்டு அதோட மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த பிடபிள்யூடி என்ன பண்ணுறாங்கன்னா 2059 பப்ளிக் ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. தேர்ட் பேரா வந்துட்டு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிற பில்டிங்கு அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி அக்கௌண்ட் ஹெட் பண்ணுவாங்கன்னா 2070 அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஹெட்டில் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி, இல்லை விஐபிஸ் வந்து தங்கிறதுக்கு சென்னையில் இருக்கிற பில்டிங்ஸு, சென்னைன்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்கும் இல்லையா, அந்த பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸோ இல்லை டேக்ஸ் பே பண்ணுறது எதாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டே அதை பண்ணுதுன்னா அது 2216 பண்ணும். ஆறு பப்ளிக் ஒர்க்ஸ் பிடபிள்யூடியில் அதை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க 2059 அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு அதில் இருக்கிற டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டெனண்ட்டே பே பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிஞ்சன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது அந்த பே பண்ண டேக்ஸை வந்து கண்டிஞ்சன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே அவங்க கொண்டு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் வேர் டேக்ஸஸ் ஆர் பேயபிள் பை டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர ரெசிடென்ஷியலோ ஆர் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அதுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து டிஃபென்ஸோட ஓனாகவும் இருக்கலாம், இல்லை ஆக்குப்பைடாகவும் இருக்கலாம். அதை வந்து அவங்க எந்த ஹெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ் எஸ்டிமேட்ஸ் இந்த மாதிரி ஹெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் புரிஞ்சுட்டு, அதாவது இதுக்குள்ளே உங்களுக்கு அர்த்தம் என்ன உதாரணம் வச்சா உங்களுக்கு நிற்குமோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் இதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எஃப்ஆர்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. அப்போ தான் எக்ஸாமில் போய் மறந்தால் கூட நீங்களாக எழுதுவீங்க. ஏன்னா எக்ஸாமில் போனோம் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போகல, ஏதோ கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு கதை மாதிரி ஒரு பேராலையும் சின்னதாக உங்களுக்கு இந்த பேராவை இந்த உதாரணத்தில் எப்படி சொன்னால் எனக்கு டக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படிங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். படிச்சிருங்க. இது எப்பயுமே பிக் கொஷினில் தான் கேட்பாங்க. இப்போ எஃப்ஆர்எஸ்ஆருக்கு வந்து அப்பப்போ கொஷின் பேட்டர்ன் மாற்றிட்டே இருக்காங்க. இது வந்து 15 மார்க்லேயும் கேட்கலாம். இப்போது 2 வருஷமாக வந்த பேட்டர்ன் படி பார்த்தா இது 25 மார்க்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை படிச்சிருங்க. ஈஸியாகவும் இருக்கும், புரிஞ்சிட்டும் படிச்சிருங்க. டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.